عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن وخلق الإنسان وعلمه البيان إلى آخر الآية. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين. حدثنا عمار بن محمد بن أختي سفيان الثوري عن ليث بن أبي سليم عن شهر بن حوشب عن عبد الرحمن بن غم عن أبي ذر قال: قال رسول الله صلى الله عليه وسلم: يقول الله عز وجل: يا عبادي كلكم مذنب إلا من عافيت، إلى آخر الحديث، أو كما قال عليه الصلاة والسلام. صدق نبينا سيد البشر صلى الله عليه وسلم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. الحمد لله. சர்வ புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தாரின் அதிபதியாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அவனது சாந்தியும் சமாதானமும் சன்மார்க்கம் ஏந்தி வந்த சர்தார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் வாழ்க்கையின் அடிச்சுவடுகளை தங்களது வாழ்க்கையின் லட்சியமாக எடுத்து வாழ்ந்த உன்னத உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், மேலும் குறிப்பாக பலஸ்தீனத்திலே பலவிதமான இன்னல்களுக்கும் இடையூறுகளுக்கும் பலவிதமான தர்ம சங்கடங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ள முஸ்லிம்கள் மீதும் உலக முஸ்லிம்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வற்றாத நிலைமையில் நிரப்பமாக நின்று நிலவட்டுமாக. பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் அளவில்லாத கருணையின் காரணமாக ரமலானுடைய இரண்டாவது 10 நாட்களை நிறைவு செய்யக்கூடிய ஒரு தருவாயில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் இந்த ரமலானுடைய மாதத்தை குறித்து குறிப்பிடும் போது அவ்வலுஹு ரஹ்மத்துன், இந்த ரமலான் மாதத்தினுடைய முதல் 10 நாள் என்பது இறைவனுடைய ரஹமத்துகள் இறங்கக்கூடிய நாட்கள் என்றார்கள். வஉஸ்துஹு மக்ஃபிரத்துன், இந்த ரமலானுடைய இரண்டாவது 10 நாட்கள் என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அடியார்கள் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய 10 நாட்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் குறிப்பிட்டார்கள். வஆகிருஹு இத்கும் மினன்னார், இந்த ரமலானுடைய இறுதி 10 நாட்கள் என்பது நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய நாட்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அப்படி குறிப்பிட்ட இரண்டாவது 10 நாட்களில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த 10 நாட்கள் முடிவதற்கு இன்னும் சொற்பமான நாட்கள் மட்டுமே நம்மிடத்தில் மீதமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும் ரமலான் மாதம் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறது. அடியானே, சென்ற ஆண்டு நான் வந்ததை போன்று இந்த ஆண்டும் உன்னிடத்திலே வந்திருக்கின்றேன். சென்ற ஆண்டை நீ வீணாக கழித்தாய். சென்ற தடவை நான் வந்திருக்கும் போது நீ என்னை பொருட்படுத்தவில்லை. சென்ற ஆண்டு நான் உன்னிடத்தில் வந்தேன், என்னை நீ கண்ணியப்படுத்தவில்லை. சென்ற ஆண்டு நான் உன்னிடத்தில் வந்தேன்,
என்னை நீ முழுமையாக பயன்படுத்த தவறினாய். நீ அப்படி தவறி போனதின் காரணமாக அல்லாஹ்வின் கோப பார்வைக்கு ஆளானாய். உனது பாவங்கள் மன்னிக்கப்படாமல் போனது, உனது நரக விடுதலை எழுதப்படாமல் போனது, இறைவனின் ரஹமத்துகளை பெற்றுக்கொள்ளாமல் நீ போய்விட்டாய். மனிதா, இந்த ஆண்டும் நான் உன்னிடத்திலே வந்திருக்கின்றேன். இந்த ஆண்டு என்னை நீ எப்படி பயன்படுத்த போகின்றாய், என்னை நீ எப்படி கண்ணியப்படுத்த போகின்றாய், என்னை நீ எப்படி செலவு செய்ய போகின்றாய் என்பதை யோசித்துக் கொள் மனிதா. மனிதா மனிதா அடுத்த ஆண்டும் நான் வருவேன், அடுத்த ஆண்டும் நான் வருவேன். அடுத்த ஆண்டு நான் வரும்போது நீ ஹயாத்தாக இருப்பாயா? இந்த பூமியின் மீது நீ நடமாடி கொண்டிருப்பாயா? இந்த பூமியின் மீது நீ மூச்சு விட்டு கொண்டிருப்பாயா? இந்த பூமியின் மீது இந்த ஆண்டு இருந்ததை போன்று நீ இருப்பாயா என்பதை யோசித்துக் கொள் மனிதா என்று ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வருடமும், ஒவ்வொரு மாதமும் ரமலானுடைய மாதம் நம்மிடத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மாதம் என்பது உயிருள்ள ஒரு பொருளை போன்று அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையில் வந்து நிற்கும். அல்லாஹ்வின் தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸியாமு வல் குர்ஆனு யஸ்ஃபஆனி லில் அப்தி. மறுமை நாளிலே நோன்பும் குர்ஆனும் மனிதனுக்கு பரிந்துரை செய்யும். நோன்பு வந்து அல்லாஹ்விடத்தில் சொல்லும், யா அல்லாஹ், இந்த மனிதனை நான் பகல் முழுக்க இச்சையை விட்டு பாதுகாத்தேன். இவன் தன்னுடைய மனைவியினோடு இணையாமல் இருந்தான். உணவை விட்டு, தண்ணீரை விட்டு, ரமலானுடைய மாதத்திற்கு முன்னால் எதையெல்லாம் இவன் செய்தானோ அவை அனைத்தை விட்டும் நான் இவனை தடுத்தேன். எனவே என்னுடைய பரிந்துரை நீ ஏற்றுக்கொள் என்று அல்லாஹ்விடத்திலே நோன்பு பரிந்துரை செய்யும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். அடுத்து சொன்னார்கள், குர்ஆன் என்பதும் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக பரிந்துரை செய்யும். யா அல்லாஹ், இந்த மனிதனை இரவு முழுக்க தூங்க விடாமல், இரவு முழுக்க கண் விழிக்க வைத்து இவனை என்னை நான் ஓத வைத்தேன். எனவே என்னுடைய பரிந்துரையையும் நீ ஏற்றுக்கொள் என்று குர்ஆனும் அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யும் என்றார்களே. இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்போடும் குர்ஆனோடும் நாம் என்ன தொடர்பில் இருந்தோம் என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். கடந்து போன நாட்களை கொஞ்சம் கண்மூடி யோசித்து பாருங்கள். கடந்து போன நாட்களை கொஞ்சம் நமது மனதில் ஓட்டி பாருங்கள். கடந்து போன நாட்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. பிறை 1 முதல் பிறை 18 வரையிலும் நாம் செய்த காரியங்கள் என்ன? இந்த ரமலானை நாம் எப்படி கண்ணியப்படுத்தினோம்? இந்த ரமலானை அல்லாஹ்வின் தூதர் எப்படி கண்ணியப்படுத்தினார்களோ அதுபோன்று நாம் கண்ணியப்படுத்தினோமா? அல்லது கவனக்குறைவாக, பொடுபோக்குத்தனமாக ஏதோ கிடைத்த நேரங்களில் தொழுகையை நிலைநாட்டிக் கொண்டு, ஏதோ நம்மால் முடிந்த அமல்களை செய்து கொண்டு, ஏதோ நம்மால் முடிந்த நோன்புகளை வைத்துக் கொண்டு இந்த ரமலான் மாதத்தை நாம் கழித்திருக்கின்றோமா என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ரமலானுடைய மாதம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாதம். கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய மாதத்தில் மனிதர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். மனிதர்களுக்கான அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்துகின்றான். மனிதனுக்கான பொருளாதாரத்தை அல்லாஹ் உயர்த்துகின்றான். மனிதனுக்கான நேர் வழிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கின்றான். கணித்திற்குரியவர்களே, இந்த ரமலானுடைய மாதத்தில் 4 விஷயங்களை நாம் அல்லாஹ்விடத்திலே நிச்சயமாக கேட்க வேண்டும். ஏன்னா இந்த 4 விஷயங்களை அல்லாஹ் அல்லாம வேற யாராலும் தரவே முடியாது. அல்லாஹ் சொன்னதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி இப்னு மாஜா, முஸ்னத் அஹ்மது போன்ற நூல்களிலே பதிவு செய்யப்படுகிறது. ஹஜ்ரத் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்தில் சொன்னார்கள், யகூலுல்லாஹு அஸ்ஸ வஜல், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அடியார்களை பார்த்து சில விஷயங்களை சொல்கின்றான். யாரை பார்த்து சொல்றான்? நம்மை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காமிக்கின்றான். யா இபாதி, என்னுடைய அடியார்களே, குல்லுக்கும் முஸ்னிபுன், நீங்கள் எல்லோரும் பாவிகள் தான். ஏதோ நான் லட்சக்கணக்கா தர்மம் செஞ்சுட்டேன், இரவு முழுக்க நான் தொழுதுட்டேன், நான் 30 நோம்பையும் பிடிச்சிட்டேன், நான் ரொம்ப அப்படி வாழ்ந்துட்டேன் இப்படி வாழ்ந்துட்டேன் நீங்க நினைக்காதீங்க. குல்லுக்கும் முஸ்னிபுன்,
நீங்கள் எல்லோரும் பாவிகள் தான். இல்லாமன் ஆஃபைது, நான் யாரை பாவமற்றவர்களாக பரிசுத்தப்படுத்தி வைத்தேனோ அவர்களை தவிர வேற எல்லாருமே பாவிகள் தான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், ஃபஸ்தக்ஃபிரூனி. வார்த்தை நல்லா கவனிச்சுக்கணும். அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபஸ்தக்ஃபிரூனி, என்னிடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். நீங்கள் பாவிகளாக இருந்து விட்டதினால் என்னுடைய ரஹமத்தை விட்டு நான் உங்களை ஒதுக்கி வைக்கவில்லை. நீங்கள் பாவிகளாக வாழ்ந்ததினால் என்னுடைய அருளை விட்டு நான் உங்களை ஒதுக்கி வைக்கவில்லை. நீங்கள் பாவிகளாக இருந்தாலும் ஃபஸ்தக்ஃபிரூனி, என்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள். அப்படி தேடினால் அக்ஃபிர் லக்கும், நான் உங்கள் பாவத்தை மன்னிக்கின்றேன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனை பற்றி நன்றாக விளங்கி வைத்திருக்கின்றான். மனிதன் எப்படியெல்லாம் வாழ்வான், பாவியாகத்தான் அவன் வாழ்ந்து கொண்டே இருப்பான். பரவாயில்லப்பா, நீ பாவியாக வாழ்ந்தாரோ 11 மாத காலங்கள் பாவ செயலிலே மூழ்கி போனாலும் 1 மாதம் 30 நாட்கள் நீ அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிச்சயமாக நமது பாவங்களை மன்னிப்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாக்குறுதி கொடுக்கின்றான். அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தா அதை மீற மாட்டான் சகோதரர்களே. அடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், வமன் அலிம அன்னி அக்தரு அலா மக்ஃபிரத்தின். ஒரு நபர் வாழ்க்கையில நன்மைனா என்னன்னே அவருக்கு தெரியாது சகோதரர்களே. நன்மையின்பால் கொஞ்சமும் அவர் மீண்டது கிடையாது. நன்மையினுடைய வாடை கூற அவருக்கு பெற்றது கிடையாது. இப்படி இருக்க சூழ்நிலையில் அவரை மரணம் என்பது நெருங்கி விடுகிறது. மரணம் நெருங்கிவிடக்கூடிய நேரத்திலே அலிம, அவர் அறிந்து கொள்கின்றார், அன்னி அக்தரு அலா மக்ஃபிரத்தின், நான் அவர் பாவத்தை மன்னிப்பேன். அவர் மௌத்தாகக்கூடிய நேரத்தில், அந்த நேரத்தில் விளங்கி கொண்டு என்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடினால் கஃபர்து லஹு, நான் அவனை மன்னிக்கின்றேன் என்கின்றான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். நம்ம என்ன பாவத்திலேயே பிறந்து பாவத்திலேயேவா வளர்ந்திருக்கிறோம்? ஏதோ 1-2 நேரங்கள்ல நம்மை அறிந்தோ அறியாமலோ நாம் பாவம் செய்திருக்கலாம். சில நேரங்கள்ல நமக்காக, சில நேரங்கள்ல நண்பர்களுக்காக, சில நேரங்கள்ல மனைவிக்காக, சில நேரங்கள்ல பிள்ளைகளுக்காக, சில நேரங்கள்ல வியாபாரத்திற்காக, சில நேரங்கள்ல இக்கட்டான சூழ்நிலையில, சில நேரங்கள்ல இந்த ஒரு முறைதான் என்று நமக்கு நாமே ஆறுதல் சொல்லி ஏதோ ஒரு காரணத்தினால் நாம் பாவத்தை செய்திருப்போம். அப்படி பாவம் செய்திருக்கக்கூடியவர்கள் எஞ்சி இருக்கக்கூடிய இந்த 2 நாட்களில் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடியே தீர வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதையே தான் வலியுறுத்தி சொல்லிக் கொண்டே இருக்கின்றான். சில சகோதரர்கள்ட்ட, என்னங்க ரமலான் மாசம் வந்துருச்சே, ரமலான்லையாவது ஒரு தொழுகையை நிலைநாட்டி ஒரு நோன்பு ஹிம்பு வச்சு என்னத்தையோ ஒரு நோன்பு திறக்க வந்து ஒரு தராவில கலந்துக்கிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும், எவ்வளோ நல்லா இருக்கும் சகோதரர்களே, கொஞ்சம் வாங்கலை அப்படின்னு சொன்னால் சிலர்களுடைய பதில் என்ன தெரியுமா? நான் நடிக்க மாட்டேன். அது என்ன செய்ய மாட்டாங்களாம்? நடிக்க மாட்டாங்களாம். நோம்புல மட்டும் ரொம்ப பயபக்தியாக தொப்பியை போட்டு அல்லாஹ் அக்பர் வந்து தொழுவது எனக்கு பிடிக்காது, நான் நடிக்கல மாட்டேன். நீங்கள் வேணா பாருங்க, நோம்பு சமயத்தில் நான் பணியாச பக்கமே வரமாட்டேன், என்னமோ பெரிய பாவ செயலின் பக்கம் வராத மாதிரி ரொம்ப பெருமையா பேசிக்கிறது. உலகத்துல யாரு சகோதரர் நடிக்காம வாழ்றா? மனைவிட்டு நடிக்காமல வாழ்றோம். எவ்வளோ கோபத்தை உள்ள வச்சிருந்தாலும் எப்படி சிரிச்சு பேசுறோம். வியாபாரம் பண்றமே, கடைகளுக்கு பொருளை கொடுக்குறமே, வாங்கக்கூடியவன் நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டால் இல்லைங்க அடுத்த வாட்டி உங்களுக்கு கரெக்டா நான் கொண்டு வந்துடுறேங்க. லைசன்ஸ் இல்லாம வண்டியில போகும்போது போலீஸ்காரனை பார்த்து பயந்து திருப்புறமே வண்டிய, ஆஹா பிடிச்சா 300 ரூபா ஃபைன்ரா, அங்கெல்லாம் பயப்படாம நேரம் போக வேண்டி தானே, ஏன்னா பிடிச்சா ஃபைனை போட்டுருவான். வியாபாரம் பண்ற கடைக்காரன்ட்ட நம்ம நடிக்காம கோபப்பட்டு பேசுற, என்னையா நீ பேசிட்டு இருக்க, சரக்குனா இப்படிதான் இருக்கும் வாங்கியான்னு பேசுறா, உன் சரக்கு வேணா ஒண்ணு வேணா போயா, நான் அடுத்த ஆள்கிட்ட பார்த்துக்குவேன்றான். அதனால அவன்கிட்டலாம் நடிப்போம், அவன்கிட்டலாம் சிரிச்சு பேசுவோம். நமக்கு யாராவது ஒரு ஆள் கடந்துறோம்னா, பாய் உங்களை விட்டா எனக்கு வேற வழியே இல்லை பாய், ஒரு 5000 ரூபா கொடுத்து உதவுங்க, பெரிய உதவியா இருக்கும், வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு இவங்க கிடக்குறா என்ன முன்னாடி ரொம்ப நடிப்போம்.
ரொம்ப நடிப்போம், யார்கிட்ட நடிக்க மாட்டோம், அல்லாஹ்ட்ட நடிக்க மாட்டோம். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், நீங்கள் தொழுது துஆ செய்யும் போது அல்லாஹ்விடத்திலே அழுது கேளுங்கள் சகோதரர்களே. சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் அச்சத்தில் எங்கள் உள்ளம் நடுங்கவில்லையே, எங்களுக்கு அழ வரவில்லையே, கண்ணீர் சொட்டவில்லையே, நாங்கள் பாவிகளா, நாங்கள் பாவம் செய்து விட்டோமா? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அழ வரவில்லை என்றால் அழையை வரவையுங்கள், அழையை வரவைத்தும் உங்களுக்கு அழ வரவில்லை என்றால் அழுவது போன்ற அல்லாஹ்விடத்திலே சைக்கிரை செய்து நடித்தாவது அல்லாஹ்வின் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் சொன்னார்களே. நோன்பில் நடிக்க மாட்டேன், அல்லாஹ்விடம் நடிக்க மாட்டேன், பள்ளிவாசல் பக்கம் வரமாட்டேன். என்ன போர்க்காலத்துக்கு போறதுக்கு வீரவசனமா நம்ம எழுதி கொடுத்திருக்கிறோம்? இல்ல அது என்ன உயிர் போற வரைக்கும் காப்பாற்றக்கூடிய உறுதிமொழியா? இல்ல சகோதரர்களே, நீங்க நோம்புலையாவது பாவ மன்னிப்பை தேடணும், நோம்புலையாவது திருந்த முயற்சி பண்ணணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் ஏறும்போது முதல் படியில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். ஜிப்ரீல் என்ன தெரியுமா சொன்னாங்க? யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், ரமலான் மாதம் அடைந்தும், ரமலான் மாதம் அடைந்தும் யார் பாவ மன்னிப்பு தேடலையோ, யார் பாவ மன்னிப்பு தேடலையோ அவன் இம்மையிலும் மறுமையிலும் நாசமாக போகட்டும். வார்த்தையை கவனிக்கணும். ரமலான் அடைந்தும் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ரமலானுக்கு முன்னாடி பாவியா இருந்திருப்பார், ரமலானுக்கு முன்னாடி ஹராம செஞ்சிருப்பாரு. ரமலான்லயாவது மன்னிக்க தயாரா அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் தயாரா இருக்கும் போது நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொன்னா, நான் திருந்த மாட்டேன்னு சொன்னா, நம்மை விட இவ்வுலகில் முட்டாள் யார் இருக்க முடியும்? நம்மை விட பெரிய நஷ்டவாளி யார் இருக்க முடியும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்திலே தன்னுடைய அடியார்கள் மீது அளவு கடந்த இரக்கம் கொள்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சகோதரர்களே, அருமை தோழர்களே, அல்லாஹ்வுடைய ரஹமத்திலிருந்து நீங்கள் நிராசை ஆயிராதீங்க. அல்லாஹ் 70 தாயை விட உங்கள் மீது கருணை செலுத்துகின்றான். உனக்கு 70 உம்மாமார் இருந்து, 70 உம்மாவுடைய வயிற்றுல நீ பிறந்திருந்து அந்த 70 உம்மா உன்னை பார்த்தா எப்படி ஒரு ஈ கடிக்காம, எறும்பு கடிக்காம, உனக்கு ஒரு சொட்டு வேர்வை வர விடாம, உன் வயிறு கொஞ்சம் கூட பசியில வாழ விடாம உன்னை எப்படி பாதுகாப்பாலோ அதை விட மேலாக உனது ரப்பு உன்னை பாதுகாக்கிறான். நீ ரமலானிலாவது திருந்திக்கொள். என்னங்க ரமலான்ல திருந்த மாட்டேங்கிற உறுதிமொழி? எந்த ரசூல் சொல்லி கொடுத்த உறுதிமொழி? அது என்னமோ பெரிய நேர்மைக்கான அடையாளம் அல்ல, அது பெரும் பாவிக்கான அடையாளம். ரமலானிலும் திருந்தாத சகோதரர்களே, ரமலானிலும் பள்ளிவாசல் பக்கம் வராத சகோதரர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். விட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய மூச்சு ஒரு நிமிடம் நின்று போனால் நமது நிலை என்னவாகும்? நடந்து கொண்டிருக்கக்கூடிய கால் ஒரு நிமிடம் நின்று போனால் நமது நிலை என்னவாகும்? யோசிக்கக்கூடிய மூளை ஒரு நிமிடம் குழம்பி போனால் நமது நிலை என்னவாகும்? அல்லாஹ் ஏதோ இரக்கப்பட்டு நம்மை மன்னித்து விட்டு கொண்டிருக்கின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்ப அந்த ரமலானுடைய மாதத்துல முதல்ல பாவ மன்னிப்பை தேடணும். அதனால 10 நாள் பாக்கி இருக்கு. சொல்லக்கூடிய விஷயங்கள் தெளிவாகத்தான் உங்களுக்கு சொல்லப்படுகிறது, நேரடியாகத்தான் சொல்லப்படுகிறது, இலைமறை காயாக சொல்லப்படவில்லை. தெளிவாகவே சொல்கின்றோம். ரமலானில் திருந்தாதவர், ரமலானிலும் பள்ளியின் பக்கம் எட்டெடுத்து வைக்காதவர் இம்மையில் நாசமடைவார். இது என்னுடைய வாக்கு அல்ல, அல்லாஹ்வின் வாக்கு. அந்த வாக்குக்கு வானவர் தலைவர் ஜிப்ரீல் ஆமீன் சொல்லி இந்த உலகத்திற்கு அருளை மட்டுமே கொண்டு வந்த அல்லாஹ்வின் தூதரும் ஆமீன் சொன்னார்கள். வர முடியல, ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை இருக்க அப்படின்னா அது வேற. அதுவும் இன்னல்லாஹ் கஃபூர் ரஹீம், அல்லாஹ் நாடுனா மன்னிப்பான். மன்னிக்காமல போக போறான்? முடியாத சூழ்நிலை சகோதரர்களே, அல்லாஹ் மன்னிப்பான். முடியும், வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. நான் என்ன போறது? நமக்கா நம்ம தொழுத அல்லாஹ்வுக்கா கிடைக்க போது? இல்ல நம்ம தொழாம இருந்து அல்லாஹ்வுக்கு நஷ்டமாக போது? தொடர்ந்து அடுத்தடுத்து நான் அதை சொல்லி வரேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்து சொல்லி காமிக்கின்றான், வ குல்லுக்கும் ضالٌ மன் ஹதைது, நீங்கள் எல்லாரும் தீய வழியில் தான் இருக்கிறீர்கள். மன் ஹதைது, நான் யாருக்கு நேர்வழியை காமித்தேனோ அவர்களை தவிர வேறு எல்லோரும் தீய வழியில் இருக்கிறீர்கள். அல்லாஹ் அடுத்து சொல்றான், ஃபஸ்தஹ்தூனி, என்னிடத்துல பாவ மன்னிப்பை கேட்டுட்டு நீங்க ரெண்டாவது கேட்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஃபஸ்தஹ்தூனி, அல்லாஹ் எனக்கு நேர் வழியை கொடுத்துரு. பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டான், பாவ மன்னிப்பையும் கேட்டுட்டோம். பாவ மன்னிப்பும் கேட்டுட்டு நேர்வழி இல்லாம இருந்தா திரும்ப எங்க போயிருவோம்?
எங்க போயிருவோம்? திரும்ப பாவத்துக்கே போயிருவோம் இல்லையா? அதனால பாவ மன்னிப்பு கேட்டுட்டு நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கணும், ஃபஸ்தஹ்தூனி, யா அல்லாஹ் எனக்கு நீ நேர்வழியை கொடு. அப்படி நீங்கள் கேட்டால் அஹ்திக்கும், நான் உங்களுக்கு நேர்வழியை கொடுக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்றான். அடுத்து அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வ குல்லுக்கும் ஃபகீருன், நீங்கள் அனைவரும் ஏழைகள் தான், நீங்கள் அனைவரும் ஏழைகள் தான். இல்லாமன் அக்னைது, நான் யாரை செல்வந்தனாக ஆக்கினேனோ அவரை தவிர வேற எல்லாருமே ஏழைதான். ஃபஸ்அலூனி உக்னிக்கும், என்னிடத்திலே நீங்கள் கேளுங்கள், உங்களையும் நான் செல்வந்தனா ஆக்குறேன். இதை விட என்ன வேணும் உங்களுக்கு வாழ்க்கையில? பாவ மன்னிப்பு கேட்டா அதையும் மன்னிக்கிறேன்ட்டான், நேர்வழியை கேட்டா அதையும் தாரன்ட்டான், செல்வத்தை கேட்டு பணக்காரன் ஆகணும்னு விரும்புறீங்களா, அதையும் கேளுங்க நான் தாரன்ட்டான். இப்போ இதுதான் அடுத்து முக்கியமான விஷயம். நிறைய பேர் என்னன்னா, நோம்பல நம்ம தொலை போகாமல் இருக்கிறது என்னமோ அல்லாவுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தின மாதிரியும், நோம்பல நம்ம ஏதோ தொலை போகிறது அல்லாவுக்கு லாபத்தை ஏற்படுத்தின மாதிரி நிறைய பேர் நினைக்கிறது. என்ன பாய், நிறைய பேர் அப்படி நினைக்கிறது உண்டு. அல்லாஹ் சொல்றான் வலவ் அன்ன அவ்வலக்கும் வ ஆகிரக்கும், மனிதர்களிலேயே முதன்மையாக வந்தவர், இனி இறுதியாக வரப்போறவர், உங்களிலேயே உயிரோடு இருப்பவர், உங்களிலேயே மரணித்து போனவர், இந்த உலகத்திலே காய்ந்த பொருட்களாக இருக்கக்கூடியது, ஈரமான பொருட்களாக இருக்கக்கூடியது, இது எல்லாம் சேர்ந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து அஷ்கா கல்பின் மின் குலூபி இபாதி, கெட்ட மனிதர்களாக மாறிவிட்டால், அல்லாஹ் என்ன சொல்றான்? கெட்ட மனிதர்களாக மாறிவிட்டால், மோசமான உள்ளம் படைத்த மனிதர்களாக மாறிவிட்டால் மா நகஸ ஃபீ முல்கி, என்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் ஒன்னும் குறைய போறதில்லை. எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்றான்? ஜனாஹ பஊலத்தின், கொசுவினுடைய ரெக்க அளவு கூட என் ஆட்சியில எதுவும் குறைய போறதில்லை. நீ கெட்டவனா மாறுறதுக்கு, நீ நாசமா போறதுக்கு ஏன் ஆட்சி ஏதோ குறைஞ்சு போற மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், என்னுடைய ஆட்சியில இருந்து ஒரு கொசுவின் ரெக்கை அளவு கூட குறையாது. சகோதரர்களே, நஷ்டம் யாருக்குன்னு அல்லாஹ் சொல்ல வரான்? நஷ்டம் யாருக்கு அல்லாஹ் சொல்ல வரா? நமக்குன்னு தான் அல்லாஹ் சொல்ல வரா. அடுத்து அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான் பாருங்க, வலவ் இஜ்தமஉ அலா அத்கா கல்பி அப்தின் மின் இபாதி, உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள், உங்களுக்கு பின்னால் உள்ளவர்கள், உங்களில் உயிராக இருப்பவர்கள், மரணித்தவர்கள், காய்ந்த பொருட்கள், ஈரமான பொருட்கள் எல்லாம் சேர்ந்து மனிதர்களாக மாறி தக்குவா உடைய உள்ளமாக மாறினால், அல்லாஹ் சொல்றான், தக்குவா உடைய உள்ளமாக நீங்கள் மாறினால் என்னுடைய முல்கிலிருந்து மாசாதபி முல்கி, என்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருந்து எதுவும் உயரப் போவதும் அல்ல. நீ செய்யறதுனால எனக்கு எதுவும் ஆக போறது இல்லைங்கிற அல்லாஹ், நீ செய்யாம போறதுனால எனக்கு எதுவும் ஆக போறதில்லை. எந்த அளவுக்கு என்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் எதுவும் உயரப்போவதில்லை. ஜனாஹ பஊலத்தின், ஒரு கொசுவின் ரெக்கை கூட என்னுடைய ஆட்சியில நீ தக்குவாதாரியா மாறுறதுனால எனக்கு எதுவும் நடக்க போறது இல்லைங்க. நடக்க போறது இல்லை யாருக்கு? நீங்க பாவியா மாறினா உங்களுக்கு தண்டனை, நீங்க நல்லவரா மாறினா உங்களுக்கு நன்மன் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், ரொம்ப முக்கியமான விஷயம் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது ரொம்ப விசாலமானது, அல்லாஹ்வின் கருணை என்பது மிகுந்த விசாலமானது. அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான் பாருங்க, وَلَوْ أَنَّ أَوَّلَكُمْ وَآخِرَكُمْ وَحَيَّكُمْ وَمَيِّتَكُمْ وَرَطْبَكُمْ وَيَابِسَكُمْ اجْتَمَعُوا, உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள், உங்களுக்கு பின்னால் உள்ளவர்கள், உங்களிலே உயிரோடு இருப்பவர்கள், உங்களிலே மரணித்தவர்கள், இந்த உலகத்திலே காய்ந்த பொருட்களாக இருக்கக்கூடியது, இந்த உலகத்திலே ஈரமாக இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மனிதர்களாக மாறி فَسَأَلَنِي كُلَّ سَائِلٍ مِنْهُمْ, அவர்கள் எல்லாம் அவங்களுடைய தேவையை என்கிட்ட கேட்டா, அவங்க தேவையை முழுக்க என்னிடத்திலே கேட்டால் அவர்களுக்கு நான் அனைத்து தேவையும் நான் கொடுத்து விடுகின்றேன். நான் அப்படி கொடுத்ததற்கு பிறகு மா நகசனி, என்னுடைய கஜானாவில் இருந்து எதுவும் குறைய போவதும் இல்லை. அல்லாஹ் இப்ப இங்க வேற ஒரு உதாரணத்தை அல்லாஹ் போடுறான். என் கஜானால இருந்து எதுவும் குறைய போவதில்லை. எப்படி தெரியுமா குறைய போவதில்லை?
உங்களிலே ஒரு மனிதர் இருக்கின்றார், லவ் அன்ன அஹதகும் மர்ரன் பிஷபத்தில் பஹரி ஃபகமஸ ஃபீஹி இப்ரதன் சும்ம இன்தஸஹா. உங்களிலே ஒரு மனிதர் இருக்கின்றார், அந்த மனிதர் கடலின் ஓரமாக நடந்து போகின்றார். கடலின் ஓரமாக நடந்து போகும்போது தன் சட்டை பையில் இருந்து ஒரு பேனாவை எடுக்குகின்றார். பேனாவை எடுத்து அந்த கடலிலே முக்குகின்றார். முக்கி எடுத்து விட்டால் அந்த கடலில் ஏதாவது தண்ணீர் குறையுமா? குறையுமா? உலகத்துல உங்களுக்கு முன்னாடி வந்தவங்களும் உங்களுக்கு பின்னாடி வர போறவங்களும் மௌத்தா போனவங்களும் உயிரோடு இருப்பவர்களும் இந்த உலகத்திலே காய்ந்த பொருட்களும் ஈரமான பொருட்கள் அனைத்தும் சேர்ந்து அல்லாஹ்ட்ட கேட்டாலும் கூட அல்லாஹ்வுடைய கஜானா இருந்து எது கூட குறைய போறதில்லை. ஒரு பேனா முள்ளில் இருக்கக்கூடிய ஒரு சொட்டு தண்ணீரை போன்று கூட அல்லாஹ்வுடைய கஜானால இருந்து எதுவும் குறைய போறதில்லைன்னு அல்லாஹ் சொல்றானே. அல்லாஹ் திறந்து வச்சு வான்னா, நரகத்துக்கு போயிடாதப்பா, ஏதோ நீ களிமா சொல்லிட்ட, ஏதோ ஹத்னா பண்ணிட்ட, ஏதோ அல்லாஹ்வின் தூதரை நபியாக நீ ஏற்றுக்கொண்டாய், குர்ஆனை உனது வேதமாக ஏற்றுக்கொண்டு விட்டாய், இந்த உம்மத்திலே நீ பிறந்து விட்டாய், நீ பாவியாகவே வாழ்ந்து பாவியாகவே மரணித்து விடாதே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கின்றானே இந்த ரமலானுடைய மாதத்தில். சகோதரர்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாம் தொழாமல் போவாமல் இருப்பதின் காரணமாக ஏதாவது ஒன்று அல்லாஹ்வுக்கு மாறப்போகிறதா? இன்னும் சில பேரை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். சில பேர் இருக்காங்க சகோதரர்களே, என்ன சொன்னாலும் சரி அவர்களுடைய காதுக்கு மட்டும்தான் அது இறங்கும், அவர்களுடைய உள்ளத்துக்கு இறங்காது. அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுடைய உள்ளங்களுக்கு நான் முத்திரையிட்டு விட்டேன், சீல் வச்சிருக்கேங்க. அல்லாஹ் சீல் ஓப்பன் பண்ண முடியுமா? முடியாது. இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமையை உலமாக்கள் சொல்லிக்கொண்டே தான் இருக்கின்றோம். இணைத்திற்குரியவரே, ரமலான் மாதங்களிலும் கூட இன்றைக்கு நிறைய பள்ளிகள் வெறிச்சோடி காணப்படுகிறது. குறிப்பு என்ன தெரியுமா? அடுத்த ரமலானில் நாம் ஹயாத்தாக இருப்போமா என்று தெரியாது. ஏன் தெரியுமா? இந்த ரமலான் பிறை பார்த்ததை போன்றுதான் தோன்றியது. 18 நாட்கள் கடந்து போச்சு. 18 நாள் எப்படி போச்சுங்க? 18 நிமிடத்தை போன்று போயிடுச்சு. சஹர் வைக்கிறதும் தெரியல, இஃப்தார் பண்ணுறதும் தெரியல. சஹர் வச்சிட்டு படுக்கிற இஃப்தார் ஆயிடுது. சகோதரர்களே, அடுத்த ஆண்டு இதை விட வேகமாக போகும். அதுக்கடுத்த ஆண்டு நீங்கள் சஹர் உணவை சாப்பிடுவதற்கு கூட உங்களுக்கு நேரம் இல்லாமல் போகிவிடலாம். நாம் ஹயாத்தாக இருப்போம் என்று அல்லாஹ்விடத்திலே பத்திர பதிமானம் ஒன்றும் நாம் செய்துவிட்டு இந்த உலகத்திற்கு வரவில்லை. அப்படி எதுவும் செய்திருக்கின்றோமா? 3 பிள்ளைகள் இருப்பதின் காரணமாக ஒவ்வொரு பிள்ளைக்கும் 20 வயது கணக்கு வைத்து நான் 60 வயது வரை இந்த உலகத்தில் வாழப்போகின்றேன் என்று பத்திர பதிமானம் அல்லாஹ்விடத்தில் இட்டு இருக்கின்றோமா? இந்த ரமலானில் எத்தனை இளைஞர்கள் இன்றைக்கு மௌத்தாய் போய் கொண்டிருக்கின்றார்கள், யோசித்து பார்த்தீர்களா? கிட்னி செயலிழந்து இன்னைக்கு எத்தனை பேர் மௌத்தா போயிருக்காங்கன்னு தெரியுமா? வெயிலினுடைய வெப்பத்தின் மூலமாக எத்தனை பேர் மௌத்தா போயிருக்காங்கன்னு தெரியுமா? சகோதரர், கொஞ்சம் ஒரு நிமிஷம் பாலஸ்தீன மக்களை யோசிச்சு பாருங்களேன். எங்க வீட்டு பக்கத்தில் குண்டு போடுறாங்க, தொழுகிற இடத்து பக்கத்தில் குண்டு போடுறாங்க. சகோதரர்களை, ஈமானின் உச்சத்தில் அந்த சகோதரர்கள் அப்படியே நிற்கின்றார்கள். சஹர் சாப்பிட்றதுக்கு நல்ல உணவு நமக்கு இருக்குது. பாலஸ்தீன மக்கள் வெறும் ரொட்டி மாவுகளை வைத்து சுட்டு சாப்பிட நெருப்பு இல்லாமல் தண்ணியில் குழச்சி சாப்பிட்டு சஹர் வைக்கிறானே, அவன் முஸ்லீமா நம்ம முஸ்லீமாங்க? அவங்க முஸ்லீமா நம்ம முஸ்லீமா? எவ்வளோ தர்ம சங்கடமான சூழ்நிலை. தராவி தொழுவதற்கு போதிய இடமில்லை அவங்கள்ட்ட. உடைக்கப்பட்ட இடிஞ்சு கிடக்கக்கூடிய தனது வீட்டிற்கு மேல் நின்று தொழுது கொண்டிருக்கின்றார்கள். நமக்கு மனசு வருமா? தான் வீடு இடிஞ்சு கிடக்குது, இடிஞ்சு கிடக்க வீட்டின் மேல் நின்று தொழுதுகிட்டு இருக்கானே, அவன் ஈமான்தாரியா நம்ம ஈமான்தாரியா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த நிலைமை நமக்கு வருவதற்கு ரொம்ப நேரம் ஆகாது. அல்லாஹ் நினைத்தால் ஒரு நொடி தான். அல்லாஹ் இறுதியில் அதுதான் சொல்லி முடிக்கிறான். நீ நினைக்கிற மாதிரி உனக்கு நன்மையை தர்றதோ, உன்னை பணக்காரன் ஆக்குறதோ, உன் பாவத்தை மன்னிக்கிறதோ எனக்கு பெரிய விஷயம் இல்லை. அல்லாஹ் சொல்றான், அத்தானி கலாமும், கொடுக்கணும்னு நினைச்சு முடிச்சுட்டா அப்படின்னா அது உனக்கு நடந்துரும்பா. என் வார்த்தையால சொன்னா போதும். அதாபி கலாமும், உன்னை தண்டிக்கணும்னா நான் உனக்கு அப்படி நரகம் அப்படி இப்படிலாம் வேண்டாம் அப்படின்னா அல்லாஹ் உனக்கு தண்டனையை கொடுத்துருவான். சொன்னாலே போதுங்கிற அல்லாஹ் அதான் அடுத்து சொல்றான், இதா அரத்து ஷைஅன் ஃபஇன்னமா அகூலு லஹு குன். ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னு சொன்னா குன், நடக்கட்டும்னு சொல்லுவேன், ஃபயகூன், அது நடந்துரும்ங்கிற அல்லாஹ். யோசிச்சு வச்சுக்கணும். ரமலானுடைய மாதத்தை எப்படி கழிச்சிருக்கிறோங்கிறத யோசிங்க.
இனி எப்படி கழிக்க போகிறோங்கிறத யோசிக்க கணித்திருக்கூடியவர்களே. கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணால் கண்டிப்பாக நடக்காது எதுவும் இல்லை. 10 நாள் வியாபாரம் முடங்குதா, பிரச்சனையே இல்லை, அல்லாஹ்வுக்காண்டி விட்டு விடுங்க. நரகத்திலிருந்து சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு இந்த வியாபாரத்தை விடுறது பெருசு இல்லை சகோதரர்களே. 10 நாள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒத்தப்பட இரவுகளில் விட்டுறாதீங்க. 83 வருஷம் நின்று தொழுதக்கூடிய நன்மையை தரக்கூடிய ஒரு இரவு அந்த இறுதி 10 நாள்ல இருக்கு. 83 வருஷம் கிடைக்குமா? ஹயாத் நம்ம கிடைக்குமா? அப்போ ஒத்தப்படையில் மட்டும் தேடக்கூடாது, 10 நாளும் தேடணும், 10 நாளும் தேடணும். அப்போ எப்படி தேடணுங்கிறத என்ன செஞ்சுக்கணும், நம்ம யோசித்து பார்த்துக்கணும். கணித்திற்குரியவர்களே, இந்த ரமலானுடைய மாதங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது பாவங்களை மன்னிப்பதோடு நாம் இத்தனை நாட்களாக வைத்த நோன்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழுமையான முறையில் ஏற்றுக்கொள்வானாக. இனி எஞ்சி இருக்கக்கூடிய ரமலானுடைய நாட்களில் நல்ல அமல்களோடு நாம் கழிக்க வேண்டும். அதற்கான நசீபனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஏற்படுத்தி தருவானாக. சென்ற ஆண்டு கோயம்புத்தூரில் இருந்து ஜாமியா ஷேக் ஆதம் ஹஸ்ரத் அகாடமி மதரசாவில் இருந்து நமது ஊருக்காக அங்கே பணி செய்யக்கூடிய ஹஸ்ரத்துமார்கள் மதரசாவுடைய வளர்ச்சிக்காக உதவி தேடி வந்தாங்க. அந்த மதரசாவில் ஏறத்தாழ ஒரு 100க்கும் மேற்பட்டவர்கள் படித்து கொண்டிருக்கின்றார்கள். மொத்தமாக அவங்களுக்கு மதரசாவில் ஒரு 800 பேர் இருக்கிறாங்க. ஒரு 3-4 பிரான்ச்சாக இருக்குது. அவங்களுக்கு கீழே ஒரு 2-3 மதரசா 2-3